ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். போஸ்ட்பாண்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. எல்லா படத்துக்கும் சர்டிஃபிகேட் ஒண்ணு குடுப்பாங்க. அது யூ படமா, இல்ல ஏ படமா, இல்ல யுஏ படமா அப்படின்னு. அதோட சர்டிஃபிகேட் இன்னும் குடுக்கப்படல. அதனால ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட் தள்ளி போகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. இந்தியால என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ் எல்லா ஸ்டேட்லயும் இருப்பாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் புரொவைட் பண்ணுவாங்க. அது ஸ்டேட்ல இருக்கிற ஆஃபீசர்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வாங்குன அப்புறம் தான் இந்தியால ரிலீஸ் ஆகும். ஆனா பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேட் இன்னும் ஜனநாயகன் படத்துக்கு வாங்கல. சென்ட்ரல் போர்டு கிட்ட ஜனநாயகன் மூவிய குடுத்துருக்காங்க. அவங்க படத்துல இந்த சீன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணுங்க, ஆடியோவும் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் ட்ரிம் பண்ணிட்டு மறுபடியும் சென்ட்ரல் போர்டு கிட்ட சப்மிட் பண்றாங்க. ஆனா சென்ட்ரல் போர்ட் சென்சார்ஸ்ல கரெக்ட்டா இருக்கு. யுஎஸ் சர்டிஃபிகேட் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. இல்ல, இல்ல இதுல ஏதோ தப்பா இருக்கு. உங்க படத்துல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டு உருட்டுறாங்க. சென்சார்ஷிப் போர்ட்ஸ்ல கரெக்ட்டா இருக்கு. யுஎஸ் சர்டிஃபிகேட் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. இல்ல, இல்ல இதுல ஏதோ தப்பா இருக்கு. உங்க படத்துல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டு உருட்டுறாங்க. சென்சார்ஷிப் போர்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கீழ இருக்கிறதுனால தளபதிக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாங்கன்னு ஒரு பேச்சு போய்க்கிட்டு இருக்கு. அதனால புரொடியூசர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாரு. இந்த மாரி ரிலீஸ் டேட் நெருங்கிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கி ரெடியா இருக்காங்க. ஆனா இப்போ இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறாரு. அதனால ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி சர்டிஃபிகேட் குடுப்போமா, மாட்டோமான்னு தீர்ப்ப ஜனவரி 9 காலையில தான் சொல்லுவாங்களாம் அப்படின்னு கோர்ட்ல சொல்றாங்க. ஜனநாயகன் ரிலீஸ் டேட்டே ஜனவரி 9 தான். கவர்ன்மெண்ட் நல்ல வேலைய பாக்குது. இப்போ பராசக்தியில இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. பராசக்தி பின்னால டிஎம்கே இருக்கிறதுனால இவ்ளோ கேவலமான வேலைகள பாக்குறாங்க. ஒரு படம் அழிச்சுட்டு நான் முன்னாடி வருவேன் அப்படின்னா ஒரு படமே வேணாம். உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் மக்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன சொல்லுங்க.